அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 89, உட்பகை. குறள் எண் 882. வாய்வோன் பகைவரை அஞ்சற்கு அஞ்சுக, கேள்வோன் பகைவர் தொடர்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வாழ்போல எரிதும் என்று வெளிப்பட்டு நிற்கும் பகைவர் பகையினை அஞ்சாதுளிக, அங்கனும் நில்லாது கேள்போல மறைந்து நிற்கும் பகைவர் நட்பினை அஞ்சுக. அதாவது வாழ்போல வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவர்க்கு அஞ்ச வேண்டா, உறவினர் போன்று மறைந்து நிற்கும் பகைவர் நட்புக்கே நாம் அஞ்ச வேண்டும் என்கிறார். அது வெளிப்படையாக ஒருத்தன் என்ன செஞ்சாலும் அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அது நம்ம எதிர்த்துக்கிட்டே போராடலாம். அதே சமயத்தில் மறைமுகமாக இருந்து நம்ம தாக்குறான் பற்றியா, அவனை தான் பயப்படணும். எப்படி அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அது கூட சொல்கிறாரு, எப்படி நீ சண்டை மறைமுகமாக எப்படி இருக்கணும், வெளிப்படையாக ஒருத்தன் வந்தால் அவனை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். எவனை நம்ப வேணாம்னு சொல்கிறார். அற்புதம். அதாவது ஒவ்வொரு குறளுமே அவருடைய அற்புதம் நிறைந்த குறள்கள் தாங்க. சரி, உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். உதாரணத்திற்கு ஒருவன் வாள் போல வெளிப்படையாக துன்பம் செய்து வருகிறான். அது வாழ்போல வெளிப்படையாக துன்பம் செய்து வருகிறான். அவனை கண்டு நாம் அஞ்ச வேண்டியது அவசியமே இல்லை. ஆனால் அதாவது உறவினர் போன்று மறைந்து நிற்கும் பகைவர் நட்புக்கே நாம் அஞ்ச வேண்டும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அதனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறத நம்ம அப்படியே செஞ்சு வைந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். அதில் மாற்றமே இல்லை. அதுக்கடுத்து அப்போ அதிகாரம் 15, பிறன் விளையாமை. குறள் 148. இந்த குறள் எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனால் ஒரு சில குறள்கள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதில் இதுவும் ஒன்று. என்ன சொல்லியிருக்காரு? பிறர்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. பாருங்க, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறர்மனையை நோக்காமல் பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோருக்கு அறம் மட்டுமன்று நிறைந்த ஒழுக்கமும் ஆகும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதான் அவர் அவருடைய இன்பத்துப்பாலை நாம் வருவோம். நாளும் முடிய போகுதுன்னா இன்பத்துப்பாலுக்கு வருவோம். அவர் இன்பத்துப்பாலை அவருடைய ரசனையை தான் எழுதியிருக்கார். மலரினும் மெல்லிது காமம், அதனை இது சில பேர் தான் சொல்கிறாங்க. அதாவது காமம் மலரை விட மெல்லியது. காமம்ன்றது அவர் சொல்கிறது எனக்கு என்னமோ அது இதாக இல்லை, இன்பம் தான் அது. அதை மலரினும் மெல்லிதுன்னு சொல்கிறாரு. மலரினும் மெல்லிது காமம், அதனை சிலைதான் அதனை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாருமே அதை அனுபவிக்க மாட்டார்கள். காரணம், அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆணும் சரி பெண்ணும் சரி தவறிழைத்து விடுவார்கள். அதுக்கப்புறம் இவன் கல்யாணம் ஒன்று பண்ணி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அதை அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுருவாங்க. அப்போ அதை அவங்க அந்த உண்மையான அந்த அன்பை நுகர முடியாது அப்படின்னு சொல்கிறார். மலரினும் மெல்லிது காமம், அதனை ஒரு சிலர் தான் அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறார். உண்மைதான் அது. நீங்கள் அதை படித்து பாருங்கள். அதுக்கு இப்போ நான் அப்புறம் வர கொஞ்ச நாளைக்கு அது இன்னும் இது முடிஞ்ச உடனேயே அது இன்பத்துப்பாலுக்கு வருவோம். இன்பத்துப்பால் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குங்க. அவர் அனுபவித்தது சொல்கிறாரு.
தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் வாசையும் அனுபவிச்சதை சொல்கிறார். சரி, அடுத்து பாருங்கள். இதற்கு நான் என்ன சொன்னேன்னா, பேரறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியிலே 2 டிகிரி, மாஸ்டர் டிகிரி 2 டிகிரி வாங்கியிருக்கார். 2 பொருள் குறித்து பட்டம் பெற்றுள்ளார் பச்சையப்பன் கல்லூரியில். இப்போ இந்த என்ன தபால் வழியில் படித்து பட்டம் வாங்கிறது, நான் அதை குறைச்சி சொல்லலை. பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை. அதாவது கல்லூரியில் போய் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி படித்து வாங்கிறதுக்கும், இது அவன் நேரடியாக கேட்டு பேசி அவங்க அந்த பேச்சை ரசித்து அதை நேரடியாக நேற்று என் பேத்தி கூட அதை சொல்லிகிட்டு இருந்தேன். நேற்று என் பேத்தி வந்துருந்துச்சு, நீ படிக்கையில் கவனமாக கவனிச்சாலே போதும், மற்றபடிக்கு இங்கே லைட்டாக தொட்டு பார்த்தாலே போதும், ஈஸியாக வந்துடும், படிக்கையில் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். அதனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியிலே 2 பொருள் குறித்து பட்டம் பெற்றுள்ளார். அவர் என்ன சொல்லுகிறார்னு பார்ப்போம். அவர் இங்கே தென்னாட்டு காந்திங்க. அவர் என்ன செஞ்சார், அவர் இப்போ அதாவது மது விலக்கை அவர் ஆட்சிக்கு ஒருவர் உண்மையிலேயே நம்பிக்கை இல்லை அவருக்கு. 67 நினைக்கிறேன், அதில் வந்துட்டார். முதல்ல வந்த உடனே என்ன செஞ்ச, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரூபாய்க்கு ஒருபடி அரிசின்னு சொல்லிட்டோமே, இதை எப்படி சமாளிக்க போகிறோம்னு ஃபீல் பண்ணுறார். ரொம்ப உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ணுறார், உணர்வுபூர்வமாக வருத்தப்படுகிறார். என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். அவர் என்ன 2 துறையில் பட்டம் பெற்றவர் அல்லவா. அதாவது அரசியல்வாதிகளிலே உண்மையான நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று 2 துறைகளில் பட்டம் பெற்றவர் பேரறிஞர் அண்ணா மட்டும்தான். நான் ஒரே ஒரு ஆள், பேரறிஞர் அண்ணா அவர்களைத்தான் நான் அரசியல்வாதியாகவே கருதுகிறேன். தயவுசெய்து நான் மற்றவங்கள இல்லைன்னு சொல்லலை, எனக்கு அவர் பிடிச்சவர். ஏன்னா அவருடைய கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குங்க. அவருடைய அதனால தாங்க எத்தனை பேர் ட்ரெயினில் போயிட்டு அவர் இறந்த உடனே அந்த சுரங்க இதில் படுத்துட்டு போய் இறந்தாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் எவ்வளோ சொல்லி அவருடைய தாக்கம், அவர்களை எப்படியாவது போய் அவரை நேரடியாக பார்த்துடணும், அந்த ஆர்வத்தில் போனவங்க தான் இறந்தவங்க. பேரறிஞர் அண்ணாவுக்கு இணையாக என்னை பொறுத்தவரை ஒருவரையும் சொல்ல மாட்டேன். காரணம், தென்னாட்டு காந்தி. அவர் என்ன சொன்னாங்க, அப்போ வேறு வழியில் உட்கட்சியிலே சொல்கிறாங்க, வேறு வழி இல்லைங்க, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, முதலமைச்சர் கேட்குறாரு, முதலமைச்சர் ஆக போகிறாரு, அவர் கேட்குறாரு என்னங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லைங்க, அதை விட்டுருவோம். எதை விட்டுருவோம், மது விலக்கு இருக்குல்ல, மது விலக்கை நிறுத்திடுவோம், மதுவை கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய வருமானம் நிறையா வரும், அந்த வருமானத்தை கொண்டு நாம் ஒருபடி அரிசி, ரூபாய்க்கு ஒருபடி அரிசி நாம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி விடலாம் என்று சொல்கிறார். அதற்கு அவர் உடன்படவே இல்லை. என் வீட்டுக்கு முன்னாடி, என் வீட்டில் இருந்து 3 வீடு தள்ளி ஒருத்தன் டெய்லி தன்னுடைய மனைவியை அடிச்சுக்கிட்டே இருக்கான், அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நானே இதை இவ்வளவு தூரக்கு திராவிடர் முன்னேற்ற கழகம் சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம அதில் இது பண்ணியிருக்கோம், அதை எப்படி நம்ம செய்ய முடியும், சிந்திச்சு பாருங்கள் அப்படின்னு நான் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டார். ரொம்ப வாக்குவாதம் நடந்திருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் முதல்வராகும் வரை நிச்சயமாக மதுவிலக்கை அதே மதுவிலக்காக தான் இருக்கும், அதை என்ன செஞ்சேன்னா அமுல்படுத்த மாட்டேன், அதாவது மதுவை கொண்டு வர மாட்டேன் என்று ஆணித்தரமாக அடித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். 2 சப்ஜெக்டில் வாங்கியிருக்காரு, இது பட்டம் பெற்றுள்ளார். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டில் படிச்சுட்டு இப்போ நிறையா டிகிரி போட்டிருப்பான், பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஏபிஎல் என்னென்னமோ போட்டிருப்பான், டிஏன்னு போடுவான், என்னென்னமோ போட்டிருப்பான், பார்த்தா 7-10 பட்டம் கூட வந்திருக்கும். அதெல்லாம் எப்படி வாங்கினதுன்னு நினைக்கிறீங்க?
தயவுசெய்து நான் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணலை. பட்டு அவங்களும் அதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த தொலை தொடர்பு கல்வின்றதுனால அஞ்சல் வழி கல்வி அது எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் அவர் கல்லூரியிலே 2 பொருள் குறித்து பட்டம் வாங்கியவர். அவர் சொன்னார் தென்னாட்டு காந்தின்னு. அதனால தான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தென்னாட்டு காந்தின்னு அவரை அழைச்சாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று தான் அவர் சொல்லுகிறாரே ஒழிய, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மட்டும்தான் மனம் உண்டு, உன்னுடைய தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இல்லை என்று அவர் சொல்லவே இல்லை. நன்றாக சிந்தியுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ இதை அவன் அடுத்தவனுடைய மனைவியை விரும்பி நேசிப்பவன் மனிதனா? சிந்திச்சு பாருங்க. இப்போ இதை அவனுடைய மனைவியை இன்னொருவன் தவறு செய்ய அவளோட தொடர்பு கொண்டான், அவனுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திக்கணுங்க. அதுக்கு தாங்க சாக்ரட்டிஸ் சிந்தனை சிற்பி. பாவம் அவனை அந்த அரசன் கொண்டுட்டான். சிந்திக்கணும். அறிஞர் அண்ணா மாதிரி சாக்ரட்டிஸ் சிந்திக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர். சிந்திக்கணுங்க. அடுத்தவன் மனைவியை போய் இது பண்ணவே கூடாது. அதுதான் இவர் சொல்கிற உதாரணம். அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படித்தான் சொல்கிறார். இவளைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்குத்தான் மனம் இருக்கு என்று அவர் சொல்லவே இல்லை. அதனால் நாம் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய அறிவுரையின்படி பிறன்மனை நோக்காத பேராண்மையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். எனக்கு மிக மிக பிடித்த குறள்களில் இதுவும் ஒன்றுங்க. இதன்படி ஒழுக வேண்டுங்க. அதில் ஒன்றும் மறக்க முடியாத ஒன்றுங்க. இதன்படி ஒழுகினாதான் மனிதன், இல்லைன்னா மனிதனே இல்லை, மிருகம். பண்டைய காலத்தில் இருந்த மிருகம், அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மிருகம். 3000 ஆண்டுகளுக்கு பின்பு தான் தொல்காப்பியர் காலம். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தொல்காப்பியர் காலம். தொல்காப்பியர் காலத்தில் தான் இந்த நம்பிக்கை இப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது, நம்ம உண்மையிலேயே அதாவது திருமணம் என்ற ஒரு கரணம், அது கரணம் என்ப சொல்லுவாங்க, கரணம் என்ற ஒரு அமைப்பை அமைத்தார் தொல்காப்பியர். அந்த தொல்காப்பியர் காலத்தில் இருந்து தான் ஓரளவுக்கு ஆணும் பெண்ணும் கற்பமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. சரி, இத்துடன் நான் பேசிகிட்டே இருந்தால் இந்த குறளை ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான குறளுங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.